மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையை கைப்பற்றி அசத்தியிருக்கிறது இந்திய அணி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழக அரசு சார்பாக விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ஏற்பாட்டின் பேரில் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் பெரிய திரைகளில் இந்த கிரிக்கெட் போட்டி நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனிடையே கிரிக்கெட் விமர்சகர் திரு வடுகநாதன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக நேரார். வணக்கம் திரு வடுகநாதன், இணைப்பில் இணைந்த மிக மிக நன்றி. 13 வருஷத்துக்கு பிறகு சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையை இந்தியா தன்வசப்படுத்தியிருக்கு. கடந்த முறை T20 உலகக்கோப்பை போட்டியை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி அசத்திருக்கு. இந்த முறை தற்போது சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் கோப்பையையும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வசப்படுத்தியிருக்கு. அவருடைய கேப்டன்ஷிப் பற்றி எப்படின்னு நினைக்கிறீங்க? முதற்கட்ட பார்வை என்ன? உங்களுடைய இந்த வெற்றியை குறித்து உங்களுடைய விமர்சனம். 13 வருஷம் இல்ல, 12 வருஷம் திருத்தம். 12 வருஷம் கழிச்சு வின் பண்றோம். இது மூணாவது முறை நம்ம ஜெயிச்சாலும் இதுதான் பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 2002 நம்ம வின் பண்ணப்ப மழையினால் பாதிக்கப்பட்டு நம்ம இலங்கையோட அந்த கோப்பையை ஷேர் பண்ணோம். 2013 நடந்த கோப்பையிலையும் மழையினால் பாதிக்கப்பட்டு மேட்ச் ஓவர்ஸ் கம்மியாக்கப்பட்டு இந்தியா ஜெயிச்சது. இந்த போட்டி தான் 50 ஓவர் முழுமையா நடைபெற்றிருக்கு. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப வெற்றி, மிகப்பெரிய வெற்றி ரோஹித் சர்மாவுக்கு. ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகும் தருவாயில் இருக்காங்க. இன்னைக்கு பல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, இன்னைக்குதான் அவரோட கடைசி மேட்ச் ஆடி இருக்காருன்னு. இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் கோப்பையை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான டாஸை இந்தியா தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஆனா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர் 60-70 ரன் அடிச்சோடனே அவங்க ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து ஆட்டத்தை மாத்தினாங்க. 40 ஓவர்ல நியூசிலாண்டோட ஆட்டத்தை கட்டுப்படுத்தினாங்க, 250 ரன்ல சுருட்டினாங்க. அதுக்கப்புறம் அணுகுமுறை பண்ணதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்பின்னருக்கு சாதகமா இருக்க ஆடுகளன்றது அவங்க கணிச்சிட்டு ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ரோஹித் சர்மா அட்டாக் பண்ண போனாரு. அதே மாதிரி அட்டாக் பண்ணி நல்ல 74 ரன் அடிச்சாரு. அதுக்காக அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஸ்பின் நல்லா போட்டாங்க. சாண்ட்னர், பிரேஸ்வெல் அனைவரும் நல்லா போட்டாங்க. இந்தியா போராடி தான் ஜெயிச்சாங்க. அதாவது ஈஸியாக இந்த கோப்பையை ஜெயிக்கல, போராடி மிகவும் பொறுமையாக சிங்கிள்ஸ் எடுத்து எங்கெங்க அடி லூஸ் பால்ஸ் 6-4 அடிச்சு வின் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி இது இந்தியாவுக்கு. அவருடைய கேப்டன்ஷிப் பத்தி உங்களுடைய பார்வை? ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு டிட்டரேட் ஆகிட்டே தான் இருக்கு, கம்மியாயிட்டே இருக்கு. ஆனா அவரோட கேப்டன்சி இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் 50 ஓவர் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போனோம். அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியாவோட தோத்தோம். அதுக்கப்புறம் போன வருஷம் 2020 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இந்த வாட்டி சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒன் டேவும் 2020 அவரோட கேப்டன்சி மிக பலமா இருக்கு. ஸோ அவரோட கேப்டன்சி பாராட்டப்பட வேண்டிய. அதாவது நம்ம டாஸ் ஜெயிச்சா எப்படி கேம் அணுகுமுறை பண்ணணும், டாஸ் தோத்தா எப்படி கேம் அணுகுமுறை பண்ணணுன்றது மிகவும் தெளிவா பண்ணிட்டு இருக்கிறாரு. திரு வடுகநாதன், 252 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் ரொம்ப குறைந்தபட்ச ஒரு ஸ்கோர் தான். பட் இதையே எடுக்கிறதுக்கு இவங்க இவ்வளோ ஓவர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா இந்த பிட்ச் வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகமா இல்லை, ஸ்பின்னுக்கு தான் சாதகமா இருந்துச்சு. அதை இந்தியா கணிச்சிட்டாங்க. அதனால 4 ஸ்பின்னரோட இந்த ஆட்டத்துக்கு இறங்கினாங்க. அவங்களும் சளைக்கல. அவங்களும் 3 ஸ்பின்னரோட போனாங்க. ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் கொண்டு வந்தாங்க. அந்த பார்ட் டைம் ஸ்பின்னரும் நல்லா போட்டாங்க. இது 250 ரன்ன்றது பெரிய ஸ்கோர். இதே இந்தியா முதல் ஆடி 250 அடிச்சிருந்தோம்னா நியூசிலாந்து அணி 200 ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடுகளம் தான் இது. இந்தியா லக்கு அணுகுமுறை தான். ஸ்பின்னு இப்படிதான் பிச்சு பிஹேவ் பண்ண போதுன்னு அவங்க கணிச்சு முதல் 10 ஓவர் அட்டாக் பண்ணது, அடுத்த 40 ஓவர் பொறுமையானது தான் இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய காரணம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே, ரோஹித் சர்மாவும் சரி சுப்மன் கிலும், நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுத்தாங்க. ஆனால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல ஒரு சொதப்பல் இருந்த மாதிரி நம்ம உணர்ந்துக்க முடியுமா? இல்ல, ஒரு ஃபைனல் மேட்ச் ஆடுறப்ப இந்த மாதிரி சர்க்கிள்கள்லாம் இருக்கும். மிக பெரிய பிளேயர் எல்லாம் முக்கியமான மேட்ச்ல தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா இந்த கோப்பையில பாத்தீங்கன்னா பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா இன்னைக்கு முக்கியமான மேட்ச்ல அவர் ஆடினாரு. எஸ், கோலி ஆடல. கோலி பாத்தீங்கன்னா 2020 ஃபைனல்ல யாருமே ஆடாதப்ப அவர் ஆடினாரு. ஸோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமா ரோஹித் சர்மா இது பண்ணி கொடுத்தா. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அங்கங்க தொய்வு ஏற்படுது. ஏன்னா ஆடுகளம் ஸ்பின்னருக்கு சாதகமா இருக்கிறப்ப அங்கங்க விக்கெட் விழுக்கும். இதுவே இன்னும் ஒரு விக்கெட் போயிருந்தா ஆட்டம் இன்னும் டென்ஷனா போயிருக்கும். நல்ல வேலையா பொறுமையா ஆடி இந்தியா கரெக்டா பாலும் ரன்னும் ஈக்குவலா போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு பிரஷர் கம்மியா இருந்தது. எப்ப லூஸ் பால் வரத அடிச்சு வின் பண்ணாங்க. நன்றி திரு வடுகநாதன், இணைப்பில் இருந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்துள்ளமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.